மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, T20 ஃபீவர் நல்லா சும்மா பயங்கரமா பத்திக்கிச்சுன்னே சொல்லணும். இந்த விடாமுயற்சியில பாட்டு வரும்ல, பத்திக்கிச்சு ராட்சசத்திரின்னு அந்த மாரி. ஸோ நேத்து ஒரு 3 மேட்ச் நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு மேட்ச் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு மேட்ச் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நான் நினைச்சேன் சின்ன டீம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் ஆடுவாங்க. ஒன் சைடா தான் போகும்னு நினைச்சேன். பட் என்னை கேட்ட சின்ன டீம்ஸ் தான் ரொம்ப சூப்பரா, ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் நேத்து நடந்த அந்த 3 மேட்ச் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நெதர்லாந்து வெர்சஸ் பாகிஸ்தான். அந்த மேட்ச்ல யாரு நம்ம மேக்ஸ்வுட் அவர் மட்டும் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்களா, அந்த ஃபஹீமோட கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அப்செட்டாக இருந்திருக்கும். சரி, என்னை கேட்டால் பாகிஸ்தான் டீமோட பெரிய டிஸ்அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா பாபர் அசாமை தான் நான் சொல்லுவேன். அவர் ரன்ன பால் இல்லாட்டி ரொம்ப மோசமாக ஆடிட்டு இருக்காரு. அவரை ட்ராப் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளேயரை உள்ள ஆட வைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா வருவாங்க. ஆனால் இவனுங்க தான் சொல்கிறேன், அந்த பாபர் அசாம்னாலே பாதி இது போயிடுச்சு. நான் ஒட்டுமொத்த டீமையும் தான் சொல்லணும். பட் எக்ஸப்ஷனலி ஒருத்தர் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? இல்லாட்டி நேற்று ஒரு அப்செட். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதுவும் க்ளோஸ் என்கவுண்டர் மாதிரி தான் போச்சு. என்ன இந்த ரொமாரி ஷெப்பர்ட் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு பாருங்க ஒரே ஓவரில். மேட்ச் மொத்தமாக மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போயிருந்துருக்கும் மேட்ச், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் என்கவுண்டராக போயிருந்துருக்கும். அவங்களுமே எனக்கு தெரியலைங்க, நல்ல டீம் வச்சுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸு. 150 தான் அடிக்க முடிஞ்சுதா? ஏன்னா ஓப்பனிங்கில் சாஹிப் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. இப்போ என்னமோ தடவ ஆரம்பிச்சிட்டாரு. பிராண்டன் கிங் அதோட மோசம். அவன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஷர்ஃபின் ருத்தர்ஃபோர்டு, ரோமன் பவல், ரொமரி ஷெப்பர்ட் இவங்க எல்லாத்தையும் வச்சு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓகேவா? ஸ்காட்லாந்து நல்லா இருந்தேன். தேர்ட் மேட்ச் நம்ம இந்தியா மேட்ச், ஓகேங்களா? நான் நினச்சேன் எல்லாருமே நினச்சிட்டு தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 200, 250, 300 வரைக்கும் நம்ம ஸ்கோர் அடிப்போம், அவ்வளோ பெரிய டீம்னு. உண்மையிலே சொன்னாங்க. நேற்று இந்தியாவை கேட்டிங்கன்னா இந்தியா வர்சஸ் யூஎஸ் தரமாக பண்ணாங்க பவுலிங்கில். அதுவும் அந்த அனில் அப்புறம் சுபம் இவருக்கு சூப்பராக பண்ணாங்க. அவங்க 2 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா, இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா மேபி இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. 140 கிட்டே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் கேட்சை வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா, அந்த விட்ட கேட்சை இன்னும் கம்மியாக 120, 130 தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் போயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக இருந்திருக்கும். அவங்களுமே நல்லா பண்ணாங்க. பட் இடையில அதுதான் ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் விடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்படி மட்டும் கொஞ்சம் இருந்துருந்துச்சுன்னா யூஎஸ்ஏ கண்டிப்பாக ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருந்திருக்கு. நேற்று அது கூட அப்செட் ஆகிருந்திருக்கும். பட் இந்தியா நிறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுக்கு அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போகிறாங்க. இன்னொரு மைனஸ் என்னையை கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ஒரு டவுன் முன்னாடி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில இது கரெக்டாக தப்பான்னு. அவங்க ஏதோ மோடில் போகிறாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு டவுன் முன்னாடி இறங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வரும், பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பும்ரா மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஸோ ஃபோர்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு நம்ம அது பேர் என்ன, காலையில் இன்னைக்கு மேட்ச் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து சூப்பராக ஆனாங்க. ஆப்கானிஸ்தான் பவுலிங்கில் கோட்டை விட்டாங்க. முக்கியமாக 100 அவங்க சேப்பாக்கில் இல்லாததே செம்ம பேட்லுக்கு அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். அவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அந்த டீம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்குங்க. அந்தளவுக்கு டீம் வச்சுருக்காங்க. நான் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா 100 அகமது இருந்திருந்தாங்கன்னா ஒரு 4 ஓவர் 20 ரன் 25 ரன் தான் கொடுத்துருப்பாருன்னு என்னோட பிலீஃப், ஓகேவா? சூப்பராக போட்டுருந்துருப்பார். பட் நியூசிலாந்து எக்ஸப்ஷனாக நல்லாவே விளாண்டாங்க. ஒரு ஓவருக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எடுப்பாங்க முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த மேட்சும். ஆனால் ஒன் சைடாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நடந்துட்டு நேபாள் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் 2 பக்கமும் மாறி மாறி நேபாள் ஒரு தடவை ஏறிட்டே போகிறாங்க, இங்கிலாந்து கம்மியாகிறாங்க. இப்போ 2 விக்கெட் ரெகுலர் இன்டர்வலுக்கு போயிருக்கு. ஸோ அவங்களுமே நல்லா பண்ணி எனக்கு நேபாள் சூப்பராக பண்ணுறாங்க. அதான் சொன்னல, சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நைட்டு மேட்ச்சு ஸ்ரீலங்காவுக்கும் அயர்லாண்டு அவங்க ஊரும் நடக்குது கொலம்போல. நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பை எல்லோரும் கூட உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லோரும் கூட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்து. பை மக்களே.